வச்சிருக்காங்க. அது 5000 பேர் இப்ப பண்ணியிருக்காங்க. அதுல 450 பேர் குரூப் 2 குரூப் 4 மற்றதெல்லாம் தேர்ச்சி போட்டிருக்காங்க. அவங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அது வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் போறதுக்கு தான் காரணம். அப்ப அவங்க இந்த மாதிரி தேர்ச்சி போட்டு வந்தவங்க வந்து நீங்க வந்து வருகிற போது வருங்காலத்துல வந்து உங்களுக்கு சந்ததியை நீங்க எல்லாம் வழிகாட்டணும், எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், சொல்ல வைக்கணும்னு சொன்னோம். புரியுதா? புரியுறப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் பொதுவான அமைச்சர் இருந்தாலும் இந்த சமுதாயத்தை நீங்க இவ்வளவு பேர் படிச்சு வர்றது ரொம்ப தக்க. 1284 1284 வந்து ஒரு பெரிய ஆங்கிலேட் எடுத்து போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் இந்த இருக்கு எங்க அந்த கெஜெட் இருக்க இந்த கெஜெட் லேசா கொடுங்க, கொஞ்சம் கண்ணில் பார்த்துருக்கேன். யாருக்கு 1284 எங்க எங்கடா இருக்கு இந்த பக்கம்? ஏய் இந்த பாத்துக்கங்க, இந்த நல்லா பாத்துக்கங்க, எல்லாம் மீடியா இருக்கு. 1781 ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல மொத்தத்துல 5000 பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த 5000 பேரும் அது இது வந்து கெஜெட், நான் சொல்றது கெஜெட்ல ஆங்கிலேயர் வந்து படிக்க, அது ஆங்கிலேயரே பதிவு பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த கெஜெட் புக்கு. சரியா? இது நம்மது இல்லைங்க, இது பூராமே கெஜெட் புக்கு. இந்த கெஜெட் புக்கில் மதுரையை பத்தி பூராமே இருக்கு. அதுல இந்த மாதிரி எல்லாம் இறந்துருக்குறாங்க. அந்த காலத்துல படிக்கிற காலத்துல இவ்வளவு வரலாறு இது விட்டுட்டீங்க. இப்ப நீங்க எல்லாம் படிச்சு வந்திருக்கிறீங்க, அவ்வளவு தெளிவா வந்திருக்கீங்க. வர்ற காலத்துல வரலாறுகளையும் பார்க்கணும். அதே சமயத்துல நீங்க போற வேலையில எல்லாரையும் சமுதாயத்தை அணுகணும். நான் மந்திரின்றவன் எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான ஆளு, அரசுக்கு இந்த மாதிரி கேசட் இருக்கு, கேசட் தர்றேன். இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் எடிட் பண்ணி, ஏன்னா நான் சொன்னது ராஜராஜ சோழன் காலத்துல இந்த மாதிரி இருந்து இவ்வளவுலாம் பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, அந்த அர்த்தத்தெல்லாம் நான் சொன்னேன். இதுக்கு எடிட் பண்ணி ஏன் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? நான் சொன்ன கேசட்டு, நான் சொன்னது எல்லாத்தையும் அந்த கேசட்டை தர்றேன், பாத்துங்க. அந்த அண்டர்லைன் பண்ணிருக்கு கெஜெட்ல. ரைட்டா? சரியா? அதனால ஏதாவது உண்மை நியூஸை பண்ணணும். தவறான இதை எதுக்காக பண்ணாங்க, யாரு பண்ணாங்கன்னா பின்னுக்கு இருந்து யாரு இயக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? வேற என்ன சொல்லணும்? சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து உண்மையானதை மட்டும் கெஜெட் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணு. அதை அப்படியே சென்சார் பண்ணி சும்மா ஒரு வேலையை கடைசி வேலைக்கு மட்டும் எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. அனுப்பிடுறேன்.